கடந்த 2 வாரமாக 52 பேரை திருமணம் செய்து மோசடி செய்ததாக சத்யா என்ற பெண்ணை பற்றிய தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சத்யா என்ற பெண் தான் திருமணம் ஆகாதவர் என்று கூறி 52 பேரை திருமணம் செய்து மோசடி செய்துள்ளதாக வெளிவந்த புகாரை தொடர்ந்து காவல்துறை அந்த பெண்ணை தேடி வந்தது. இந்த நிலையில் தப்பித்துச் சென்ற மோசடி பெண் சத்யா புதுச்சேரியில் இருப்பதாக தகவல் அறிந்த காவல்துறை அங்கே சென்று மோசடி பெண் சத்யாவை கைது செய்து உள்ளது. அவரிடம் நடந்த விசாரணையில் தமிழ்ச்செல்வி என்ற பெண்ணின் பெயர் தற்போது வெளியாகி உள்ளது. மோசடி பெண் சத்யாவுக்கு தரகர் வேலை பார்த்தவர்தான் இந்த தமிழ்ச்செல்வி என்றும் இவர் கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலையை சேர்ந்தவர் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. இவரிடமும் காவல்துறை தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் மோசடி பெண் சத்யா 52 பேரை திருமணம் செய்து ஏமாற்றியது உண்மைதானா என்றும் விசாரணை நடந்து வருகிறது.